இப்பொழுது நாம் ஜெபித்து இந்த கிறிஸ்மஸ் விழாவை நாம் ஆரம்பிக்க இருக்கிறோம். நம்ம மத்தியில் இருக்கிறதான பிரதர் ரோமியோ ஜூலியர் அவர்கள் முன்பதாக வந்து ஆரம்ப ஜெபத்தை ஏறெடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அவர்கள் ஜெபித்ததற்கு பிற்பாடு நாம் ஆராதனை செய்துவிட்டு கலை நிகழ்ச்சிகள் இருக்கிறது. எனவே கூடி வந்திருக்கிறதான நீங்கள் ஒவ்வொருவரும் தயவாய் பொறுமை காத்து முடிவு பரியந்தம் எல்லா நிகழ்ச்சிகளையும் கண்டு செல்லும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எல்லாரும் ஜெபிப்போம். பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஒவ்வொருவரும் இந்த பாடல் மூலியமாகவும் வார்த்தைகள் மூலியமாகவும் வசனத்தின் மூலியமாகவும் ஆண்டவரே ஒவ்வொருடைய உள்ளத்திலே தொட்டு ஆண்டவரே இவ்விதமான காரியங்களை அவர்கள் நிறைவேற அவர்கள் இருதயங்கள் ஆண்டவரே இருதயத்துக்குள் ஊடுருவி செல்ல கர்த்தர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே இந்த பிள்ளைகள் மூலியமாய் நடக்கிற அந்த ப்ரோக்ராமை நீங்கள் ஆசீர்வதித்து தாங்க. ஆரம்பம் முதல் முடிவு வரை நீ கூட இருந்து வழிநடத்த முடியாது ஜெபிக்கிறப்பா. இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று சொல்லத்தக்க காரியங்களை நீர் நிறைவேற்றி முடிக்க நாங்கள் பரலோகத்தின் தேவனை வேண்டுதல் செய்கிறோம்ப்பா. இந்த பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. வந்திருக்க ஒவ்வொருவரும் பெயராக ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாளிலே உம்முடைய மனமகிழ்ச்சி நாளாக காணப்பட கர்த்தர் தந்த தயவுக்காய் நன்றோட ஸ்தோத்தரிக்கிறப்பா. இந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்கப்பா. இந்த ப்ரோக்ராமுக்காக ஒவ்வொருவரும் பிரயாசப்பட்ட காரியங்களை நினைவு கூர்ந்து அவர்கள் அனைவரையும் நீ ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். நன்மையான ஈவுகளை பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளுங்க, கிருபைக்குள் மூடிக்கொள்ளுங்க. முடிவு ஆண்டவரே ஆரம்பம் முதல் முடிவு வரை நீங்கள் கூட இருந்து வழிநடத்த முடியாது ஜெபிக்கிறோம். நன்மையான ஈவுகளை இந்த பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே வாழ்நாள் முழுதும் இந்த கிரியைகள் நடப்பிக்க கர்த்தர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளுங்க, கிருபைக்குள் மூடிக்கொள்ளுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே. தொடர்ந்து நாம் தேவனை பாடி ஆராதிக்க இருக்கிறோம். நம்ம மத்தியில் இருக்கிறதான சீனியர் பாஸ்டர் அவர்கள் முன்பதாக வந்து ஒரு சில பாடல்களை பாடி நம்மை ஆராதனைக்குள்ளாக நடத்துவார்கள். எனவே கூடியிருக்கிறதான நீங்கள் ஒவ்வொருவரும் உற்சாகமாக இந்த ஆராதனை நேரத்தில் நீங்கள் பங்கு பெறும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. வந்த எல்லாரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஒரு கிறிஸ்துமஸ் பாடலை நாம் பாடுவோம். ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவர் இயேசுவை வாழ்த்தி வணங்கிடுவோம். ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவர் இயேசுவை வாழ்த்திடுவோம். ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவர் இயேசுவை வாழ்த்திடுவோம். புதுமை பாடன் திருமணுவேலன் வறுமை கோலம் எடுத்தவதரித்தார். புதுமை பாடன் திருமணுவேலன் வறுமை கோலம் எடுத்தவதரித்தார். முன்னூரை பாடியே முன்னணி நீதே மண்ணுயிர் மீட்கவே பிறந்தாரே. முன்னூரை பாடியே முன்னணி நீதே மண்ணுயிர் மீட்கவே பிறந்தாரே. ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவர் இயேசுவை வாழ்த்திடு. கைத்தட்டி பாடும். ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவர் இயேசுவை வாழ்த்திடுவோம். மகிமை தேவன் மகத்துவராஜன் அடிமை ரூபம் சரித்திர லோகம். மகிமை தேவன் மகத்துவராஜன் அடிமை ரூபம் சரித்திர லோகம். துதரும் பாட மெய்பெரும் போற்ற துதிக்கு பாத்திரன் பிறந்தாரே. துதரும் பாட மெய்பெரும் போற்ற துதிக்கு பாத்திரன் பிறந்தாரே. கைத்தட்டி ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவர் இயேசுவை வாழ்த்திடுவோம். ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவர் இயேசுவை வாழ்த்திடுவோம்.
மனதின் பாரம் யாவையும் நீக்கி மரண பயமும் புறம்பே தள்ளி, மனதின் பாரம் யாவையும் நீக்கி மரண பயமும் புறம்பே தள்ளி, அசமாதானம் தேவ அன்பும் மாறா விசுவாசமும் அளித்தாரே. அசமாதானம் தேவ அன்பும் மாறா விசுவாசமும் அளித்தாரே. ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவர் இயேசுவை பாடிடுவோம். ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவர் இயேசுவை பாடிடுவோம். Yes, Lord, amen. அருமை இயேசுவின் திருநாமம் இனிமை தங்கும், இன்னல்கள் நீங்கும். அருமை இயேசுவின் திருநாமம் இனிமை தங்கும், இன்னல்கள் நீங்கும். கொடுமை பேய் பலனொடுங்கும், வலிமை வாய்த்திடும் நாமமே. கொடுமை பேய் பலனொடுங்கும், வலிமை வாய்த்திடும் நாமமதே. ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவர் இயேசுவை பாடிடுவோம். ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவர் இயேசுவை பாடிடுவோம். ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவர் இயேசுவை பாடிடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எழும்பி நின்று நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். என் நாமத்தை பிரசாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். கர்த்தரை ஆராதிக்கிற இடத்தில் சின்ன பிள்ளைங்க எல்லாரும் அப்படி எழும்பி நில்லுங்க. ஸ்தோத்திரம். பயபக்தியோடு கூட அங்க நிற்கிறவங்க யாரும் பேசக்கூடாது. இது கர்த்தரை ஆராதிக்கிற நேரம். It's a time of worshiping God and His very presence is in our midst. நம்முடைய மத்தியில் அவருடைய பரிசுத்த சமூகம் இருக்கிறது. தேவனை ஆராதிக்கும் போது அவருடைய சமூகம் இறங்கி வருகிறது. ஆராதனையில் பிரியப்படுகிற ஆண்டவர், ஆராதனையை அவர் ஒருவரே கனப்படுத்தப்பட வேண்டும். எல்லா மகிமைக்கும் பாத்திரர் அவர், எல்லா கனத்திற்கும் பாத்திரர் அவர். கண்களை மூடி கரங்களை உயர்த்தி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண, எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே. ஓ பரிசுத்தர், பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். எல்லாரும் சொல்லுங்க. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். எல்லாருடைய வாய்களும் Yes Lord Jesus, நீர் பரிசுத்தர். ஓலா மகமா சந்தன மலரியா தன மனரமா. பரிசுத்தர், பரிசுத்தரே. பரிசுத்தர், பரிசுத்தர். உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும்
சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த Yes, Jesus. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தரே ஆதியும் அந்தமுமானவர் இவர் அல்பாவும் ஓமேகாவுமானவர் இவர் ஆதியும் அந்தமுமானவர் இவர் இயேசுவே அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தரையா பரிசுத்தர் பரிசுத்தரே ஓ சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தரஹமா சலலஹதியனமா Yes Lord holy holy you alone holy பரிசுத்தர் பரிசுத்தரே எல்லாரும் கைகளை உயர்த்தி ஓ ஜீசஸ் ஹalleluya 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 கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பிதாவாகிய தேவனுக்கு குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பரிசுத்த ஆவியானவருக்கு மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக, துதி உண்டாவதாக, கனம் உண்டாவதாக. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உமக்கே சகல துதி கன மகிமையை எடுக்கிறோம். தொடர்ந்து இங்க நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளின் மூலமாக உங்க நாம மாத்திரம் மகிமை பண்ணணும். நீர் மாத்திரம் இந்த இடத்தில் உயர்த்தப்படுவீராக. சகலவற்றையும் ஒழுங்கும் கிரமமாய் செய்கிற தேவன், ஒழுங்கும் கிரமமாய் செய்வதில் பிரியப்படுகிற ஆண்டவர், இந்த இடத்தில் சகலமும் ஒழுங்கும் கிரமமாய் செய்யப்பட உம்முடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். உட்காருங்கள். தொடர்ந்து நம் கலை நிகழ்ச்சிக்குள்ளாக கடந்து செல்ல இருக்கிறோம். வெல்கம் டான்ஸ் ஜூனியர் கேர்ள்ஸ் அவர்கள் முன்பதாக வந்து மனுக்குலத்தை காக்க வந்த மகாதேவன் என்ற பாடலுக்கு அவர்கள் நடனமாட இருக்கிறார்கள்.
மனு குலத்தை காக்க வந்த மகாராஜனே, இந்த மானிடன் மேல் அன்பு வச்ச மகாதேவனே. மனு குலத்தை காக்க வந்த மகாராஜனே, இந்த மானிடன் மேல் அன்பு வச்ச மகாதேவனே. எந்தன் பாவங்களை போக்க வந்தவரே, எங்களை ரட்சித்து மீட்க வந்தீரே. உங்க அன்பை எண்ணியே நாங்க நன்றி சொல்லுவோம். உங்க அளவில்லா கிருபைக்காய் துதித்து பாடுவோம். உங்க அன்பை எண்ணியே நாங்க நன்றி சொல்லுவோம். உங்க அளவில்லா கிருபைக்காய் துதித்து பாடுவோம். மகிமையின் தேவன் நீர்தானே, அந்த மகிமையை எங்களுக்காய் துறந்தீரே. மகிமையின் தேவன் நீர்தானே, அந்த மகிமையை எங்களுக்காய் துறந்தீரே. மாட்டு தொழுவத்துல பிறந்தீரே, எங்க மனசுல குடியேற வந்தீரே. மாட்டு தொழுவத்துல பிறந்தீரே, எங்க மனசுல குடியேற வந்தீரே. உங்க அன்புக்கு ஈடாக என்ன கொடுப்போம், நீங்க சொல்லும் வார்த்தையை கேட்டு நாங்க நடப்போம். உங்க அன்புக்கு ஈடாக என்ன கொடுப்போம், நீங்க சொல்லும் வார்த்தையை கேட்டு நாங்க நடப்போம். பாவ இருள் இங்கு பயந்து போகுதே, எங்க மெய்யான ஒளிய பார்த்து ஓடி போகுதே. பாவ இருள் இங்கு பயந்து போகுதே, எங்க மெய்யான ஒளியை பார்த்து ஓடி போகுதே. பரிசுத்த தேவன் இங்கு பிறந்து விட்டீரே, எங்களை பரிசுத்தமாக்கவே வந்து விட்டீரே. பரிசுத்த தேவன் இங்கு பிறந்து விட்டீரே, எங்களை பரிசுத்தமாக்கவே வந்து விட்டீரே. உங்க அன்பை எண்ணியே நாங்க நன்றி சொல்லுவோம். உங்க அளவில்லா கிருபைக்காய் துதித்து பாடுவோம். உங்க அன்பை எண்ணியே நாங்க நன்றி சொல்லுவோம். உங்க அளவில்லா கிருபைக்காய் துதித்து பாடுவோம். மனு குலத்தை காக்க வந்த மகாராஜனே, இந்த மானிடன் மேல் அன்பு வச்ச மகாதேவனே. மனு குலத்தை காக்க வந்த மகாராஜனே, இந்த மானிடன் மேல் அன்பு வச்ச மகாதேவனே. எந்தன் பாவங்களை போக்க வந்தவரே, எங்களை ரட்சித்து மீட்க வந்தீரே. உங்க அன்பை எண்ணியே நாங்க நன்றி சொல்லுவோம். உங்க அளவில்லா கிருபைக்காய் துதித்து பாடுவோம். உங்க அன்பை எண்ணியே நாங்க நன்றி சொல்லுவோம். உங்க அளவில்லா கிருபைக்காய் துதித்து பாடுவோம். உங்க அன்பை எண்ணியே நாங்க நன்றி சொல்லுவோம். உங்க அளவில்லா கிருபைக்காய் துதித்து பாடுவோம். உங்க அன்பை எண்ணியே நாங்க நன்றி சொல்லுவோம். உங்க அளவில்லா கிருபைக்காய் துதித்து பாடுவோம். தந்தானே நானே, தந்தானே நானே, தந்தானே நானே, தந்தானே நானே. நல்ல கரங்களை தட்டி அருமையான ஜூனியர் கேர்ள்ஸுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம். அருமையான முறையில் வெல்கம் டான்ஸ் ஆடினதான ஒவ்வொருவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக சண்டே ஸ்கூல் டிபார்ட்மெண்ட் சார்பாக பிகினர் அவர்கள் முன்பதாக வந்து குட்டி குட்டி பூவாய் என்ற பாடலுக்கு அவர்கள் நடனமாட இருக்கிறார்கள். குட்டி குட்டி பூவாய் சுட்டி சுட்டி மானாய் சுத்தி சுத்தி ஓடி வந்து பாட்டு பாடியாட. குட்டி குட்டி பூவாய் சுட்டி சுட்டி மானாய் சுத்தி சுத்தி
மீண்டும் ஒரு முறை கூட நல்ல கரங்களை தட்டி அருமையான முறையில் நடனம் பண்ணினதான பிகினர் ஸ்டூடெண்ட்டுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம். அடுத்தபடியாக ஒரு பரதநாட்டியம் நாம் பார்க்க இருக்கிறோம். யூத் கேர்ள்ஸ் டிபார்ட்மெண்ட் சார்பாக மிஸ்டர் மெர்லின் அவர்கள் முன்பதாக வந்து ஒரு பாடலுக்கு பரதநாட்டியம் ஆட இருக்கிறார்கள். यहोवा राजा है सामर्थ से भरा, अनादि परमेश्वर वो ना टलेगा. यहोवा राजा है सामर्थ से भरा, अनादि परमेश्वर वो ना टलेगा. हे युगों से युगों तक एक ही है राजा, महिमा के सिंहासन पर बैठा बादशाह. वो है महान सर्वशक्तिमान, उसकी हुकूमत और उसका ही प्रताप सदा. நல்ல கரங்களை தட்டி அருமையான முறையில் பரதநாட்டியம் ஆடினதான சிஸ்டர் மெர்லின் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம். அடுத்தபடியாக தெலுங்கு சர்வீஸ் சார்பாக ஒரு பாடலை பாட இருக்கிறார்கள். అందరికీ వందనాలండి. எல்லாருக்கும் வணக்கம்.
తెలుగు సంఘం తరపున మాకు ఈ అవకాశం ఇచ్చిన ఏజీ చర్చ్కి మా అందరి తరపున క్రిస్మస్ శుభాకాంక్షలు. எல்லாருக்கும் தெலுங்கு சார்பாக இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. 2015లో స్థాపించిన ఈ తెలుగు సంఘాన్ని ఆదరించి ప్రేమించి మీ అందరికీ వందనాలు. இந்த சபை 2015లో ஆரம்பித்து இவ்வளோ நாள் நாங்கள் ஒரு நாள் கூட விட்டாமல் நடந்ததுக்கு உங்களோட ஆதரణ அன்புக்காக நன்றி. మా కొరకు ఈ ప్రార్థనా మందిరాన్ని ఏర్పరిచిన మాకు సమయాన్ని ఇస్తున్న పాస్టర్ గారికి సంఘానికి కృతజ్ఞతాపూర్వకంగా వందనాలు తెలియజేసుకుంటున్నామండి. எங்களுக்காக ஆராதனை அறை ஏற்படுத்தி எங்கள் சபை நடத்துறதுக்கு ஹெல்ப் பண்ண பாஸ்டருக்கும் சபை விசுவாசங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. వందనాలండి. థ్యాంక్ యూ. బెత్లెహేములో సందడి, పశుల పాకలో సందడి, శ్రీ యేసు పుట్టాడని, మహారాజు పుట్టాడని. బెత్లెహేములో సందడి, పశుల పాకలో సందడి, శ్రీ యేసు పుట్టాడని, మహారాజు పుట్టాడని. బెత్లెహేములో సందడి, ఆకాశంలో సందడి, చుక్కలలో సందడి, ఆకాశంలో సందడి, చుక్కలలో సందడి, వెలుగులతో సందడి, మిలమిల మెరిసే సందడి, వెలుగులతో సందడి, మిలమిల మెరిసే సందడి. బెత్లెహేములో సందడి, పశుల పాకలో సందడి, శ్రీ యేసు పుట్టాడని, మహారాజు పుట్టాడని. బెత్లెహేములో సందడి, దూతల పాటలతో సందడి, సమాధాన వార్తతో సందడి, దూతల పాటలతో సందడి, సమాధాన వార్తతో సందడి, గొల్లల పరుగులతో సందడి, క్రిస్మస్ పాటలతో సందడి, గొల్లల పరుగులతో సందడి, క్రిస్మస్ పాటలతో సందడి. బెత్లెహేములో సందడి, పశుల పాకలో సందడి, శ్రీ యేసు పుట్టాడని, మహారాజు పుట్టాడని. బెత్లెహేములో సందడి, దావీదు పురములో సందడి, రక్షకుని వార్తతో సందడి, దావీదు పురములో సందడి, రక్షకుని వార్తతో సందడి, జ్ఞానుల రాకతో సందడి, లోకమంతా సందడి, జ్ఞానుల రాకతో సందడి, లోకమంతా సందడి. బెత్లెహేములో సందడి, పశుల పాకలో సందడి, శ్రీ యేసు పుట్టాడని, మహారాజు పుట్టాడని. బెత్లెహేములో సందడి, చింతలేదిక యేసు పుట్టెను వింతగను బెత్లెహేమందున, చెంత చేరెను రండి సర్వజనాంగమా, సంతసముందుమా. చెంత చేరెను రండి సర్వజనాంగమా, సంతసముందుమా. దూత తెల్పెను గొల్లలకు శుభవార్త నా దివసంబు వింతగా, దూత తెల్పెను గొల్లలకు శుభ
శుభవార్త నా దివసంబు వింతగా ఖ్యాతి మీరగవారు యేసును గాంచిరి స్తుతులనరించిరి ఖ్యాతి మీరగవారు యేసును గాంచిరి స్తుతులనరించిరి చుక్కగనుగొని జ్ఞానులెంతో మక్కువతో నా ప్రభుని కనుగొనా చుక్కగనుగొని జ్ఞానులెంతో మక్కువతో నా ప్రభుని కనుగొనా చక్కగా బెత్లెహేమున జోచిరి కానుకలిచిరి చక్కగా బెత్లెహేమున జోచిరి కానుకలిచిరి కన్యగర్భమునందు పుట్టెను కరుణగల రక్షకుడు క్రీస్తుడు కన్యగర్భమునందు పుట్టెను కరుణగల రక్షకుడు క్రీస్తుడు ధన్యులగుటకు రండి వేగమే దీనులై సర్వమాన్యులై ధన్యులగుటకు రండి వేగమే దీనులై సర్వమాన్యులై పాపమెల్లను పరిహరింపెను పరమరక్షకుడవతరించెను పాపమెల్లను పరిహరింపెను పరమరక్షకుడవతరించెను నాపు చేరిన వారికిడుగడు భాగ్యము మోక్ష భాగ్యము నాపు చేరిన వారికిడుగడు భాగ్యము మోక్ష భాగ్యము చింతలేదిక యేసు పుట్టెను వింతగను బెత్లెహేమందునా చింత చేరను రండి సర్వజనాంగమా సంతసమందుమా చింత చేరను రండి సర్వజనాంగమా సంతసమందుమా. Thank you to all. Thank you. Wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year. Thank you. Thank you. Thank you to all. எல்லோரும் மீண்டும் ஒரு முறை கூட நல்ல கரங்களை தட்டி தெலுங்கு ஆராதனையில் இருக்கிறதான ஒவ்வொருவருக்கும் நல்ல வாழ்த்துக்களை தெரிவிப்போம். அடுத்தபடியாக சில்ட்ரன் டிபார்ட்மெண்ட் பிரைமரி கேர்ள்ஸ் அவர்கள் முன்பதாக வந்து வி வானா விஷ் யூ மேரி கிறிஸ்மஸ் என்ற பாடலுக்கு நடனமாட இருக்கிறார்கள். அவர்களை தொடர்ந்து உமன்ஸ் டிபார்ட்மெண்ட் பாடலுக்கு நீங்கள் தயாராக இருக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். Feliz Navidad, Feliz Navidad, Feliz Navidad, Prospero año felicidad. I wanna wish you a Merry Christmas, I wanna wish you a Merry Christmas, we wanna wish you a Merry Christmas from the bottom of our hearts. We wanna wish you a Merry Christmas, we wanna wish you a Merry Christmas, we wanna wish you a Merry Christmas from the bottom of our hearts. Hark now, hear the angels sing, a King was born today, and man will live forevermore because of Christmas Day. While shepherds watched,
their flocks by night, they see a bright new shining star. They hear a choir sing a song, the music seems to come from afar. Hark now, hear the angels sing, a king was born today. And man will live forevermore because of Christmas Day. We wanna wish you a Merry Christmas. We wanna wish you a Merry Christmas. We wanna wish you a Merry Christmas from the bottom of our hearts. We wanna wish you a Merry Christmas. We wanna wish you a Merry Christmas. We wanna wish you a Merry Christmas from the bottom of our hearts. We wanna wish you a Merry Christmas. We wanna wish you a Merry Christmas. We wanna wish you a Merry Christmas from the bottom of our hearts. Merry Christmas! நல்ல கரங்களை தட்டி மீண்டும் ஒரு முறை கூட அருமையான பிரைமரி கேர்ள்ஸ் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம். இதனைத் தொடர்ந்து உமன்ஸ் டிபார்ட்மெண்ட் முன்பதாக வந்து ஒரு பாடலை பாட இருக்கிறார்கள். அவர்களை தொடர்ந்து ஒரு சிறப்பான கிறிஸ்மஸ் வாழ்த்தை நாம் கேட்க இருக்கிறோம். பாஸ்டர் பூபதி சென்னையிலிருந்து வந்திருக்கிறார்கள். அவர்கள் முன்பதாக வந்து ஒரு வாழ்த்தை நமக்கு கூறுவார்கள். வானம் வாழ்த்தட்டும், வையம் போற்றட்டும், பூமி பணியட்டும், பூதலம் பணியட்டும். பாடுங்கள் பாடுங்கள், பாலனேசு என்று பிறந்தார். பாடுங்கள் பாடுங்கள், பாலனேசு என்று பிறந்தார். மேரி 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 கிறிஸ்மஸ், 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 மேரி 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 கிறிஸ்மஸ். கோலம் சிந்தும் கோலம் தாலாட்டு பாடிடுதே, மேகம் சிந்தும் கோலம் தேனாக மாறிடுதே. கோலம் சிந்தும் கோலம் தாலாட்டு பாடிடுதே, மேகம் சிந்தும் கோலம் தேனாக மாறிடுதே. குளிரும் பனியும் ஓட்டிட, குளிரில் கோமகன் தூங்கிட, குளிரும் பனியும் ஓட்டிட, குளிரில் கோமகன் தூங்கிட. விண்மீன்கள் கூட்டம்
பாலனே வா 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 வாழ்த்து பாடுகிறேன் ஓணம் வாழ்த்தட்டும் வையம் போற்றட்டும் பூமி மகிழட்டும் கூடல பணியட்டும் பாடுங்கள் பாடுங்கள் பாலனே செய்து பிறந்தார் பாடுங்கள் பாடுங்கள் பாலனே செய்து பிறந்தார் Merry 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 Christmas 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 மீண்டும் ஒரு முறை கூட நல்ல கரங்களை தட்டி உமன்ஸ் டிபார்ட்மெண்ட் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம். அடுத்தபடியாக ஒரு கிறிஸ்மஸ் வாழ்த்தை நாம் கேட்க இருக்கிறோம். நம்மத்திலே சென்னையிலிருந்து வந்திருக்கிறதான பாஸ்டர் பூபதி அவர்கள் முன்பதாக வந்து கிறிஸ்மஸ் வாழ்த்தை நமக்கு அறிவிப்பார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யாவருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துதல்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேதத்தில் எழுதப்பட்டதான இந்த நாட்குறிக்குரியதான ஒரு வாழ்த்து எல்லோருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. கிறிஸ்மஸ் என்றால் நற்செய்தி என்று அர்த்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நற்செய்தி இன்றைக்கு நமக்கு கிடைத்தபடினாலே நாம் சபையாய் கூடி வந்திருக்கிறோம். இந்த நற்செய்தி அறியப்படாத இடங்களுக்கு அறிவிக்கப்பட வேண்டும் என்பதற்காக என் தேவன் விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நற்செய்தியின் காரியங்கள் தேவதூதன் மரியாளுவுக்கு சொல்லும் பொழுது மரியாள் சொன்னாள், இது எப்படி ஆகும் என்று அவள் கேட்கிறதாக பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அவருக்கு பதில் சொல்கிறார், இது கர்த்தராலே ஆகும், இது மனுஷரால் கூடாத காரியம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என்னபடினாலே இந்த நற்செய்தி கர்த்தரால் ஆகிற காரியம் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த மகிழ்ச்சி இந்நாட்களிலே நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அறியாத காரியங்கள் அறிந்து கொள்ளும்படிக்காய், புரியாத காரியங்களை புரிந்து கொள்ளும்படிக்காய், மகத்துவமான காரியங்கள் எப்படி ஆகும் என்கிறதான மகத்துவமான காரியங்களுக்கு என் தேவன் மரியாளிடத்திலே ஒரு பதிலை வைத்திருந்தார். உங்களிடத்திலும் ஒரு பதிலை வைத்திருக்கிறார். அந்த வார்த்தை, தேவதூதன் வார்த்தையை மாத்திரம் சொன்னான். வெறும் வார்த்தை. அந்த வார்த்தை யோவான் சுவிசேஷகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறதாக பார்க்கிறோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை வேதத்தில் எப்படி மரியாளிடத்தில் கிறிஸ்து உருவானாரோ அதே போல விசுவாசிக்கிற உங்களிடத்திலும் கிறிஸ்து உருவானார் என்று இந்த வேதம் சொல்லுகிறது. என்றபடியாலே மரியாளுக்கு வார்த்தை வந்தது, விசுவாசித்தாள், கிறிஸ்துவை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினாள். இன்றைக்கு இந்த வார்த்தை உங்களுக்கு வருகிறது. ஆதியிலே வார்த்தை. அந்த வார்த்தை 14ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறதாக பார்க்கிறோம். அது ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமை என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த மகிழ்ச்சியான செய்தியை மரியாள் மூலமாய் தேவன் உலகத்திற்கு வெளிப்படுத்தினார். இயேசு இந்த உலகத்திலே ரட்சிப்பை கொண்டு வந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நமக்குள்ளாய் இந்த சத்தியத்தின் வார்த்தை உருவான பொழுது நாம் இந்த சத்தியத்தை அறிவிக்கும்படிக்காய் நமக்குள்ளே ஆண்டவர் வந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
என் ஆண்டவராகிய இயேசு ரட்சிப்பை கொண்டு வந்தார், நாமோ ரட்சிப்பை அறிவிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறோம் என்பதாக அறிந்து கொள்ளுகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இது மிகுந்த மகிழ்ச்சி. இன்னும் அநேகருக்கு சொல்லப்பட வேண்டியதான ஒரு மகிழ்ச்சியான காரியம் என்பதாக அறிந்து கொள்கிறோம். கர்த்தருடைய வருகை பரியந்தம் இந்த மகிழ்ச்சியின் செய்தி சொல்லப்படும் என்பது நிச்சயமான காரியம். ஏனென்றால் எல்லோரும் மீட்கப்பட வேண்டும் என்று தேவன் சித்தமுள்ளவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. அதுபடினாலே முதல் வார்த்தை எதமா சொல்லப்பட்டிருக்கிறது? இந்த மகிழ்ச்சியான சம்பவம் கடந்து வரும் பொழுது உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷர் மேல் பிரியம், மனுஷர் மேல் ஒருவருக்கொருவர் நேசிக்கக்கூடியதான ஒரு நேசத்தை ஆண்டவராய கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் என்பதாக அறிந்து கொள்கிறோம். என் ஆண்டவருடைய அன்பு நீளம் அகலம் உயரம் ஒன்றுமே அளவில்ல முடியாத ஒன்று. அப்படிப்பட்டதான அன்பு நமக்குள் கடந்து வந்திருக்கிறபடினாலே என் ஆண்டவராகிய கர்த்தர் எல்லாரையும் நேசிக்கிறது போல நாமும் ஒருவருக்கொருவர் நேசமாய் காணப்பட வேண்டுமென்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த செய்தி சொல்லப்பட வேண்டும். சொல்லப்படாத இடங்களுக்கு சொல்லப்படும்படிக்காகவே இந்த செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது என்பதாக அறிந்து கொள்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் வேதத்திலே வாசிக்கிறதான வேளையிலே கந்தேக மந்திரி அவன் ரதத்திலே கடந்து போகிறான். பரிசுத்த ஆவியானவர் பிலிப்புவை அனுப்புகிறார். அவன் போய் அவரிடத்தில் கேட்கும் பொழுது, ஒருவர் எனக்கு சொல்லாவிட்டால் அது எப்படி தெரியும்? ஒருவர் எனக்கு சொல்லாவிட்டால் எப்படி தெரியும்? சொல்லுகிறவர் யார்? கற்றுக்கொண்டவர்கள் கற்றுக் கொடுக்க முடியும். கேட்டதை சொன்னதை கேட்டவர்கள் சொல்ல முடியும் என்பதாக அறிந்திருக்கிறோம். நாம் இந்த நற்செய்தியை கேட்டோம். கேட்டவுடனே வேதத்தில் விதமாக எழுதப்பட்டிருக்கிறது, தேவதூதர்கள் அங்கே மெய்ப்பர்களுக்கு தரிசனம் காட்டும் பொழுது அங்கே அவர்கள் சொன்னதா, நாம் கர்த்தரால் நடந்த காரியங்களை போய் பார்ப்போம். முதல்ல என்ன செய்வோம்? போய் பார்ப்போம். பார்த்து கன்ஃபார்ம் பண்ணுவோம். கன்ஃபார்ம் பண்ணிக்கொண்டு திரும்ப வந்து எல்லா இடத்திலையும் சொல்லுவோம் என்று அவர்கள் சொன்னார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காண வாருங்கள். என் ஆண்டவராகிய கர்த்தர் அபிதமாகத்தான் சொல்லியிருக்கிறார். இந்த ஆண்டவராகிய இயேசுவை நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். இதை அறிந்து கொள்ளுங்கள், இதை அனுபவியுங்கள், இதை அறிக்கையிடுங்கள், அறிவியுங்கள். இது எப்பொழுதும் தொடர்ந்து செய்யப்படக்கூடியதான ஒரே ஒரு செய்தி என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இந்த செய்தியினுடைய சாராம்சம், ரட்சிப்பின் அனுபவம் உங்களுக்குள் வரும் பொழுது இரண்டாவது ஒரு காரியம் மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறதாக பார்க்கிறோம். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவார்கள், அது ரட்சிப்பு. இரண்டாவது, அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள், அது உன்னோடு கூட எப்பொழுதும் தங்கியிருக்கிற ஒன்று என்பதாக அறிந்து கொள்கிறோம். ஆண்டவர் வருவார், ஆண்டவர் தங்கியிருப்பார், ஆண்டவர் கடைசி காலம் மட்டும் உங்களை வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். இந்த நற்செய்தியை யாவருக்கும் அறிவிப்போம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பாஸ்டர் பூபதி அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை கூட நல்ல கரங்களை தட்டி வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம். அடுத்ததாக கூட சில்ட்ரன் டிபார்ட்மெண்ட் பிரைமரி ஜூனியர் பாய்ஸ் அவர்கள் முன்பதாக வந்து இயேசு பிறந்தாரே என்ற பாடலுக்கு நடனமாட இருக்கிறார்கள். அவர்களை தொடர்ந்து யூத் டிபார்ட்மெண்ட் பாய்ஸ் டிராமாவுக்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
இயேசு பிறந்தாரே எந்தன் உள்ளத்திலே. இயேசு பிறந்தாரே மகிழ்ந்து பாடிடுவோம். இயேசு பிறந்தாரே எந்தன் உள்ளத்திலே. இயேசு பிறந்தாரே மகிழ்ந்து பாடிடுவோம். பாவங்கள் போக்கிட ரட்சகர் பிறந்தாரே. சாபங்கள் நீக்கிட நித்தியர் பிறந்தாரே. ஹalleluya 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 ஹalleluya. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்து ஆண்ட சர்வ வல்லவர். சர்வத்தையும் படைத்து ஆண்ட சர்வ வல்லவர். இங்க தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலாம். இங்க தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலாம். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. மானிடரின் பாவரோகம் மாற்றிடவே மாஜோதி மானிடரானா. உன்னை மிக்க தம்மை பலியாக தந்த அவர் அன்பிற்கு இணையில்லையே. மானிடரின் பாவரோகம் மாற்றிடவே மாஜோதி மானிடரானா. உன்னை மிக்க தம்மை பலியாக தந்த அவர் அன்பிற்கு இணையில்லையே. நாசரேத்திலோ நன்மை பிறந்ததே. நம்பினோர்க்கெல்லாம் அது நன்மை அளித்ததே. நாசரேத்திலோ நன்மை பிறந்ததே. நம்பினோர்க்கெல்லாம் அது நன்மை அளித்ததே. ஜில்லான குழு காற்று ஜில்லான குழு காற்று வீசும் நேரமது. மேலோக தூத கூட்டம் பாடும் வேலையது. மண்ணின் மாந்தரும் கதரும் நேரமது. நம் மேசியா மண்ணில் உதித்தார். ஜில்லான குழு காற்று வீசும் நேரமது. மேலோக தூத கூட்டம் பாடும் வேலையது. மண்ணின் மாந்தரும் கதரும் நேரமது. நம் மேசியா மண்ணில் உதித்தார். நல்ல கரங்களை தட்டி நம் வாழ்த்துக்களை தெரிவிப்போம். ஜூனியர் பிரைமரி பாய்ஸ் அவர்களுக்கு நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து யூத் பாய்ஸ் டிபார்ட்மெண்ட் அவர்கள் முன்பதாக வந்து ஒரு நாடகத்தை நடித்து காண்பிப்பார்கள். அவர்களை தொடர்ந்து சில்ட்ரன் டிபார்ட்மெண்ட் ஜூனியர் கேர்ள்ஸ் அவர்கள் ஒரு நடனமாட இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இப்பொழுதும் கூட நம்முடைய சபை வாலிபர்கள்
நடிக்க இருக்கிறதான நாடகத்தை பார்த்து கண்டுகளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. என்ன சர்ச்சில் யாரையுமே காணோம்? 7 மணி சர்வீஸுன்னாங்க, ஒருத்தரையும் ஆளை காணோம். சரி, நம்ம தான் சீக்கிரம் வந்துட்டோம் போல இருக்கு. சரி, போய் உட்காருவோம். என்ன சேர்லாம் வேறு அப்படியே கிடக்குது. விசுவாசிகள் ஒருத்தனுக்கும் பொறுப்புன்றதே கிடையாது. சரி, நம்மளே சேருங்க எல்லாத்தையும் எடுத்து போடுவோம். சார், என்ன இந்த சின்ன ஊழியத்தை கூட யாருமே பண்ண மாட்டான்றாங்க. சரி, நம்ம ஜெபத்தை ஆரம்பிப்போம். பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை கடந்து வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை கடந்து வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். ஐயோ, ஆராதனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு போலையே. சரி, யாருக்கும் தெரியாம ஐக்கியமாயிடும். நம்ம என்ன பார்க்கவா போகிறாங்க? என்ன அப்படியே கசன்னு இருக்கு. ஃபேன் ஓடுதே இல்லையா? பேருக்கு தான் ஃபேன் ஓடுறது. ஹெலிகாப்டர் சத்தம்லாம் வேறு கேட்குது. இதுக்கு தான் அப்போவே சொன்னேன், ஏசி போடுங்க ஏசி போடுங்கன்னு. என் பேச்சு கேட்டாங்களா? சரி, வர லேடிஸ் மீட்டிங்கில் அதை பற்றி பேசுவோம். இவன் என்ன பாட்டை பாட சொன்னால் இவன் பாட்டு பாடிட்டு இருக்கிறான். நம்ம காலத்தில் எப்படி இருந்து சங்கீதம் அப்படியே காது தேன் வந்து பாயும். அப்படியே அந்த 8-7 சுரங்களை காதில் பாயுமே. அடடா அப்படி கேட்கும் போது இனிமையாக இருக்கும். இவனு இருக்கிறானே சினிமா பாட்டு மாதிரி பாடிட்டு இருக்கிறான். சரி, நம்ம தேவனை ஆராதிப்போம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாக. என்னடா எல்லாம் சீக்கிரம் வந்துட்டீங்க, இல்லையும் சொல்லியுமா வர இருக்கிறீங்க? நான் மனசு மாட்டிங்களா? நம்மலாம் பண்ண மாட்டீங்களே. நான் முன்னாடி டேபிள். ஓகே வாரமா? ரைட் அதான் நான் பார்த்தேன். நான் மாமே நேத்தா என் கூட சேர்ந்து சரக்கடிச்ச, எனக்கு முன்னாடியே வந்துட்டேன். அது உண்மைதான். சொல்லி கொடுத்த உனக்கு தெரிஞ்சிச்சு, கற்றுக்கிட்ட எனக்கு தெரியலையே. சரி, ரைட்டு. ஏய், நீ என்னடா அப்படி பண்ணாதடா, நான் எப்படி பண்ணு இப்படா, உனக்கு புது ஃபேஷனாக பிடிக்கல, நான் எப்படி பண்ணு அது எப்படி பண்ணு, அப்படியே அங்கிட்டு அப்படியே பண்ணிக்கிட்டே ஃபாஸ்ட்டாக பண்ணுறான். சூப்பர் ஃபாஸ்ட்டாக பார்க்குறாரு. ஓகே. அடுத்து அந்த கமான் உன்னால் முடியும். என்ன காணிக்கு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு நம்ம தான் லேட்டு போல. சரி, இந்த வாரம் லேட்டாக விட்டோம், அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். ஏண்டா ஜோல் வெளில நிற்கிற? உள்ள வாடா. இல்லை பரவாயில்லடா. உள்ள வாடா. இல்லை பரவாயில்லடா, எல்லாம் காணிக்கு எடுத்துகிட்டு உட்காருவாங்கல்ல, அப்போ நான் அப்படியே உட்காந்துக்கிறேன்டா. 3 தடவை தான் கூப்பிடுவேன், அதுக்கு மேலே விட்டுட்டு போயிடுவேன். உள்ளே வந்துடு. சரி, வா போகலாம். டேய் கிஷோர், அந்த அண்ணனை பாரு, பெசங்க கவனிக்கிறேன் அப்படியே தூங்கி விழுகுறாங்க. நீ ஏன்டா அவங்கள கவனிக்கிற? ஒழுங்கா பாஸ்டர் மெசேஜை கவனிடா. டேய், இப்போ பாஸ்டர் வசனம் சொல்லி முடிச்சோன்னே அந்த மூலையில் ஒருத்தர் அல்லே இல்லையான்னு கத்த இருப்பாரு. இவருக்கு போட்டே ஒருத்தர் அந்த மூலையில் ஆமேன்னு கத்த இருப்பாரு. இப்போ அதுக்கு என்னடா? நீ அவங்கள கவனிக்காம பாஸ்டர் மெசேஜை கவனிடா. ஏதோ நான் மட்டும் தான் தப்பு பண்ணுற மாதிரி பேசுகிறேன். நீயே பார்த்தல எல்லாரும் என்னென்ன பண்ணுறாங்கன்னு. எனக்கு நான் கரெக்டாக தான் இருக்கேன், அவ்வளோதான். நான் வேதனையோடு சில காரியங்களை உங்களோடு பேச விரும்புகிறேன். இதற்காகவா என் இரத்தத்தினால் சபையை மீட்டேன்? நான் உங்கள் ஒவ்வொருவர் மேலும் அதிக அன்பு வைத்திருக்கிறேன். நான் உங்களிடம் பாரபட்சமே பார்த்ததில்லை. நீங்க எல்லாரும் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கணும் தான் என்னோட விருப்பம். நிறைய வேளைகளில் நீங்க உங்க ஆசீர்வாதத்திற்கு தடையாக இருக்கிறீங்க. உங்களை கொண்டுதான் இந்த தேசத்தை ஆசீர்வதிக்க நான் விரும்புகிறேன். ஆனா நீங்க இப்படி இருந்தீங்கன்னா யோசிங்க. இனியாவது மாற்றம் வரணும் எதிர்பார்க்கிறேன். நல்ல கரங்களை தட்டி மீண்டும் ஒரு முறை கூட யூத் பாய்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம். அடுத்தபடியாக சில்ட்ரன் டிபார்ட்மெண்ட் ஜூனியர் கேர்ள்ஸ் அவர்கள் முன்பதாக வந்து ஊரெல்லாம் மேல சத்தம் என்ற பாடலுக்கு நடனமாட இருக்கிறார்கள்.
அவர்களை தொடர்ந்து டிசிஏஜி கொயர் அவர்கள் முன்பதாக வந்து ஒரு பாடலை பாட இருக்கிறார்கள். ஊரெல்லாம் மேளச்சத்தம், பாரெல்லாம் பாட்டு சத்தம். ஊரெல்லாம் மேளச்சத்தம், பாரெல்லாம் பாட்டு சத்தம். குயிலெல்லாம் பாட்டு பாடும், மயிலெல்லாம் ஆட்டமாடும். குடிசையில கொளவ சத்தம், கோயிலெல்லாம் மக்கள் கூட்டம். பங்காளி சண்டை இல்ல, ஆசந்தா எங்க எல்ல. பூலோகம் மாட்சி பெற மனுஷன மண்ணில் பிறந்தாரையா. பூலோகம் மாட்சி பெற மனுஷன மண்ணில் பிறந்தாரையா. மன்னாடி மன்னவரு மனசெல்லாம் நின்னவரு, சிங்கார பாலகனா சிங்கம் போல் பிறந்தாரு. ஆர்கழி இரவின் குளிரினிலே மாமரி மகனாய் வந்துதித்தார். மாடுகள் அடையும் தொழுவத்திலே மனிதருள் வாணிக்கம் பிறந்தாரே. மார்கழி இரவின் குளிரினிலே மாமரி மகனாய் வந்துதித்தார். மாடுகள் அடையும் தொழுவத்திலே மனிதருள் வாணிக்கம் பிறந்தாரே. பூமியில் நல்மனம் கொண்டவர்கள் நெஞ்சினில் அமைதியை விதைத்திடவே, அமைதியின் தேவன் அவனியிலே அழகிய குழந்தையை பிறந்தாரே. மகிழ்ச்சியின் பாடல் பாடிடுவோம், மங்கள கீதங்கள் முழங்கிடுவோம். ஊரெல்லாம் மேளச்சத்தம், பாரெல்லாம் பாட்டு சத்தம். குயிலெல்லாம் பாட்டு பாடும், மயிலெல்லாம் ஆட்டமாடும். வறுமை ஒழியணும், வாழ்க்கை மாறணும், தேவனின் மகிமைய தினமும் பார்க்கணும். புகழ் தேடி அலையும் உலகத்தில பொது உடைமை சித்தாந்தம் சொன்னவர். பல கோடி உள்ளங்கள் மீட்படைய பகலவன போல புதிச்சாரு. புகழ் தேடி அலையும் உலகத்தில பொது உடைமை சித்தாந்தம் சொன்னவர். பல கோடி உள்ளங்கள் மீட்படைய பகலவன போல புதிச்சாரு. ஏழ்மையும் வறுமையும் ஒழிந்திடவே எல்லாருக்கும் எல்லாமாய் இருந்தாரே. உங்க திருமுகத்தை தினமும் பார்க்கணுமே, உங்க குரல தினமும் கேட்கணுமே. விண்ணில் மகிமை இறைவனுக்கே, மண்ணில் அமைதி மனிதருக்கே. ஊரெல்லாம் மேளச்சத்தம், பாரெல்லாம் பாட்டு சத்தம். குயிலெல்லாம் பாட்டு பாடும், மயிலெல்லாம் ஆட்டமாடும். குடிசையில கொளவ சத்தம், கோயிலெல்லாம் மக்கள் கூட்டம். பங்காளி சண்டை இல்ல, பாசந்தா எங்க எல்ல.
பூலோகம் ஆட்சி பெற மனுஷன மண்ணில் பிறந்தாரையா. 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 நல்ல கரங்களை தட்டி வாழ்த்துக்களை தெரிவிப்போம். ஜூனியர் கேர்ள்ஸ் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து டிசிஏஜி கொயர் கேர்ள்ஸ் அவர்கள் முன்பதாக வந்து ஒரு பாடலை பாட இருக்கிறார்கள். அவர்களை தொடர்ந்து யூத் கேர்ள்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு பாடலுக்கு நடனமாட இருக்கிறார்கள். பாவம் போக்கிட பாரிலே மீட்பு பெருகிட பரலோக வாசல் திறந்திட ரட்சகர் உதித்திட்டார். தேவபாலன் இயேசு பிறந்திட்டார். அடிமை கோலம் எடுத்திட்டார். எங்கும் நற்செய்தி கூறியே மீட்பரை கொண்டாடுவோம். ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ். தூதர் சேனை பாடிட மேய்ப்பர்கள் கூட்டம் தரிசிக்க ஞானிகள் எங்கும் தேடிட விண்ணின் மேலே தோன்றினார் பாடுவோம். தூதர் சேனை பாடிட மேய்ப்பர் கூட்டம் தரிசிக்க ஞானிகள் எங்கும் தேடிட விண்ணின் மேலே தோன்றினார். மீட்பின் கீதம் பாரில் தொனிக்குதே. தேவபாலன் இயேசு பிறந்திட்டார். அடிமை கோலம் எடுத்திட்டார். எங்கும் நற்செய்தி கூறியே மீட்பரை கொண்டாடுவோம். ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ். சர்வலோகம் ஆள்பவர் கந்தை கோலம் எடுத்திட்டார். மாற்று தொழுவில் தாழ்மையாய் கண்ணி மடியில் தவழ்கிறார் பாடுவோம். சர்வலோகம் ஆள்பவர் கந்தை கோலம் எடுத்திட்டார். மாட்டு தொழுவில் தாழ்மையாய் கண்ணி மடியில் தவழ்கிறார். அளவிட முடியா அன்பின் செயலிதே. தேவபாலன் இயேசு பிறந்திட்டார். அடிமை கோலம் எடுத்திட்டார். எங்கும் நற்செய்தி கூறியே மீட்பரை கொண்டாடுவோம். விண்ணிலே மேலும் உலக மண்ணிலே மாந்தர் மகிழ தேனிலா காணம் பாடிட மன்னவன் பிறந்திட்டார். மானிடர் பாவம் போக்கிட பாரிலே மீட்பு பெருகிட பரலோக வாசல் திறந்திட ரட்சகர் உதித்திட்டார். தேவபாலன் இயேசு பிறந்திட்டார். அடிமை கோலம் எடுத்திட்டார். எங்கும் நற்செய்தி கூறியே மீட்பரை கொண்டாடுவோம். ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ். நல்ல கரங்களை தட்டி டிசிஏஜி கொயர் கேர்ள்ஸ் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம். அடுத்தபடியாக
யூத் கேர்ள்ஸ் டிபார்ட்மெண்ட் அவர்கள் முன்பதாக வந்து ஒரு பாடலுக்கு நடனமாட இருக்கிறார்கள். அவர்களை தொடர்ந்து மென்ஸ் டிபார்ட்மெண்ட் சார்பாக நாடகம் இருக்கிறது. எனவே அதற்காக நீங்கள் ஆயத்தமாகும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
இது நல்ல நாளிது, எல்லோரும் நன்றாக ஒன்றாக பாடி கொண்டாடும் இனிய பொன்னாளிது. நல்ல நாளிது, இது நல்ல நாளிது. நாளிது, இது நல்ல நாளிது. அகிலத்தை படைத்து காத்திடும் நமது ஆண்டவனுக்கு சொல்லுவோம் முதல் வணக்கம். நம்மை எல்லாம் தாய் போல் தாங்கிடும் நமது பூமிக்கு சொல்லுவோம் முதல் வணக்கம். சூரியனை போல சந்திரனை போல வந்திருக்கும் சான்றோர்க்கும் முதல் வணக்கம். நீங்கள் போல எண்ணற்ற மாந்தராய் வெற்றிருக்கும் அனைவருக்கும் எங்க வணக்கம். எல்லோரும் நன்றாக ஒன்றாக பாடி கொண்டாடும் இனிய பொன்னாளிது. நல்ல கரங்களை தட்டி யூத் கேர்ள்ஸ் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம். அருமையான முறையில் நடனம் பண்ணினதான ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து திருச்சி சிட்டி ஏஜி திருச்சபையினுடைய ஆண்கள் ஐக்கியத்தின் சார்பாக ஒரு நாடகம் நமக்கு. காட்சி 1. இடம் அலுவலகம். நபர்கள் ஆன்லைன் சூதாட்டத்திற்கு அடிமைப்பட்டதான மேனேஜர் நடராஜன், பியூன் ஜெயன்ராஜ், அக்கவுண்டன்ட் வில்லியம்ஸ். மணி 10 இந்த மேனேஜரை இன்னும் காணோம். சரி, நம்ம வேலையை நம்ம பார்த்துருவோம். குட் மார்னிங் சார். ஜெயினே, வணக்கம் வணக்கம். சொல்லுங்க நல்லா சார். இருக்கியா? நல்லா இருக்கு சார். வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன் சார். எங்க ஒன்னொன்னும் இம்ப்ராப்பரா இருக்குது, சரியாவே இல்லை. ஏதோ செய்யறப்போ எல்லாம் பண்ணிட்டேன் சார். நல்லா பண்ணிட்டியா? ஆமாம் சார். சரி, இந்த அக்கௌண்ட்டை கூப்பிடு. எந்த அக்கௌண்ட் சார்? ஆமா, இத்தனை வருஷமா இருக்கிற அக்கௌண்ட் யாருன்னு தெரியல. நீலாம் என்ன சார், என் நேரம் இதெல்லாம். வில்லியம்ஸை தான் கூப்பிடு. இதான் கூப்பிடுறேன் சார். சார், மேனேஜர் கூப்பிடுறாரு சார். வரும் சார். மார்னிங் சார். குட் மார்னிங். டேக் யூர் சீட். உட்காருங்க. எப்படி வசூல் எப்படி போயிட்டு இருக்குது சார்? இல்லை சார், ஒரு 2 இடத்துல வர வேண்டிய இருக்கு சார். என்னது? ஏன்பா இன்னைக்கு சாயந்தரத்தில் கொடுத்தாவணும்பா? இவ்வளோ இதோ லெத்தார்ஜிக்கா பதில் சொல்ற.
எப்படியோ சீக்கிரம் முடிச்சிருப்பா, இந்த ஈவினிங்குள்ள முடிச்சிருப்பா. ஓகே சார், தேங்க்யூ. வெல்கம். பியூனே வா வா வா. சொல்லுங்க சார். ஆன்லைன் சூதாட்டத்தை ஆரம்பிப்போமா? அந்த கதவை சாத்து. கதவை சாத்தாம அப்படியே உள்ள வருவேன். சாத்திட்டியா? சாத்திட்டேன் சார். நேற்று தான் நிறைய லட்சம் வந்துச்சு. ஆமாம் சார். இந்த ஆன்லைன் சூதாட்டத்தின் மூலமா இன்னைக்கு ஆடுறோம். இன்னைக்கு அதை விட எடுக்கணும் சார், டபுளாக எடுத்துடணும் சார். எடுக்கிறோம் சார். இதை போடுங்க சார், இதை போடுங்க சார். சூப்பர்ப்பா, வந்துருச்சுப்பா. இதுக்கு தான் நான் சொன்னா கேட்கணும் சார். ஓகே ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர் பண்ணி. இதை போடுங்க சார், இதை போடுங்க சார். சூப்பர், வெரி குட் வெரி குட். எப்படி அதெல்லாம் உனக்கு? ஆமாம் சார். பரவாயில்ல. இதை போடுங்க சார். எனக்கு தெரியும், நீ பியூன் தானே, அமைதியாக உன்னுடைய வேலையை பார். சார் நான் இங்கே தான் பியூன் சார், ஆன்லைனில் கிங்கு சார். ஆன்லைனில் கிங்காமா? சரி, முடிஞ்சவன பார்த்துக்கிறேன் சார். இங்கே தூரவே நில்லு சார். சொன்னால் கேளுங்க சார். ஐயோ போச்சியா, போச்சு. இருந்ததெல்லாம் காலி பண்ணிட்டீங்களா? இழுத்துறையா, போனதெல்லாம் இழுத்துறேன் சார். நான் சொல்கிறத கேட்டு விளையாடுங்க சார், இருக்கிறதும் காலி பண்ணி. ஐயோ நீ கொஞ்சம், ஐயோ நீ வராமல் இருந்தாவே நல்லா வந்திருப்பியா சார். அப்போ எல்லாம் போச்சியா, எல்லாம் போச்சு, எல்லாம் இழுத்துக்கிட்டு போயிடுச்சு. நான் சொன்னதை கேட்டிருக்கணும் நீங்கள். பணம் ஏதாவது இருக்குதா? பணம் இல்லை சார். பணம் இல்லையா? என்ன செய்யுது சார்? அக்கௌண்ட்டை கேட்டு பாருங்க சார், வசூல் பணம் ஏதாவது வந்திருக்கும் சார். ஆமாம், அதுவும் நல்ல ஐடியா தான். கூப்பிட வர. சரி சார். சார் கூப்பிடுறாரு சார் மேனேஜர். வாங்க வில்லியம்ஸ், உட்காருங்க. நம்முடைய ஆஃபீஸ் பணம் ஏதாவது இருக்குதா சார்? ஒரு 10 லட்சம் இருக்கு, அதுவும் கிளைண்ட்டுக்கு இன்னைக்கு ஈவினிங்குள்ள கொடுத்தாகணும் சார். வேற எதுவும் பணம் இல்லையா? கலெக்ஷன் இருக்கவங்க வந்தால் தான் சார் தெரியும். சரி, அந்த 10 லட்சத்தை போட்டு விடு, நான் ஈவினிங் கொடுத்துட்றேன் சார். ஈவினிங்ல கிளைண்ட் கொடுக்கலன்னா கிளைண்ட் டென்ஷன் ஆயிடுவாங்க சார். கொடுத்துடலாம்யா. என்ன நம்ப மாட்டேறியா நீ? போட்டு விடு சார். உங்களை நம்பி தான் சார் அனுப்புறேன். தாராளமாக நம்பலாம் நீ. ஓகே சார். பணத்துக்கு நம்ம மாடுற மேனேஜர், இதெல்லாம் எனக்கு மேனேஜராக வந்து தொலைதுவர். சார் பணம் கிடச்சிருச்சே சார்? அக்கௌண்ட்ல ஏற்றியாச்சுப்பா சார். நான் சொன்னதை கேட்டு விளையாடுங்க சார், விட்டதெல்லாம் பிடிச்சிடலாம் சார். நீ கொஞ்சம் தனியாக இருந்தாவே நான் ஆடிடுவேன். நில்லு கொஞ்சம் தனியாக சார். இரியா. அச்சோ, உங்களுக்கு விளையாடவே தெரியல சார், ஒழுங்கா விளையாடுங்க சார். நீலாம் எனக்கு சொல்கிற அளவுக்கு ஆயிடுச்சு என் நிலமை சார். ஓ அச்சோ, என்ன ஏன் அப்படியே போயிடுச்சு? எல்லாமே எல்லாம் போயிடுச்சு சார். என்ன பண்ண போறீங்க சார்? இந்த அக்கௌண்ட் வேற நம்மளை உயிரை வெடுப்பாரு. என்ன பண்ணுறது? மணி 4 ஆயிடுச்சு. ஐயோ, மணி 4 ஆயிடுச்சு சார். மணி வேறு 4 ஆயிடுச்சா? ஆமாம் சார். நீங்கள் இந்த கேமுக்கெல்லாம் லாயக்கு இல்லை சார். சின்ன பிள்ளைங்க விளையாடுற கேம் வேணால் விளையாடுங்க, இருக்கிற பணத்தையும் காலி பண்ணிட்டு. நீலாம் எனக்கு அட்வைஸ் பண்ணுற ஏதாவது பணம் ஏதாவது வச்சிருக்கிறியா? என்கிட்ட எல்லாம் இது சார், நீங்களே ஏதாவது பண்ணிக்கோங்க. அப்பாவீங்களா, அப்படியே அம்போன்னு விட்டுட்டீங்க சார். அந்த மேனேஜர் பணத்தை எல்லாம் காலி பண்ணிட்டேன் சார். நீங்கள் எம்டிட்ட சொல்லி பேசுங்க சார், இல்லைன்னா நீங்கள் மாட்டிக்குவீங்க. யோ என்னையா சொல்கிற? ஆமாம் சார், எல்லாத்தையும் காலி பண்ணிட்டார் சார். சரி, நான் எம்டிக்கு ஃபோன் பண்ணுறேன். சரி சார். எல்லாம் போச்சு, இப்போ நான் என்ன பண்ணுறது? சார் குட் மார்னிங் சார். ஓகே சார், தேங்க்யூ. ஐயோ, எம்டி ஃபோன் பண்ணுறாரு. ஐயோ, என்ன
பண்றது? எம்டி ஃபோன் பண்றாரு. ஐயோ சார், வணக்கம் சார். யோ ராஜன், சொல்லுங்க சார். எவ்வளவு தைரியம் இருந்தா கம்பெனி பணத்தை எடுத்து சூதாட்டம் பண்ணி எல்லா பணத்தையும் இழந்திருப்ப. சார் அப்படிலாம் இல்லையா? யார் சொல்றது சார் உங்களுக்கு? உன்னோட எல்லா தண்டவாளமும் தெரிஞ்சு போச்சியா? ஐயோ, எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. சார் சார் அப்படிலாம் இல்ல சார். உன்னோட 2 மாச சம்பளத்தை நான் கட் பண்றேன். ஐயோ சார், என்னங்க சார்? இப்பமே உன்னை வேலையை விட்டு தூக்குறேன். சார் 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 வேணாம் சார். போன வையா. சார் சார் தயவு செய்து தயவு சார் சார் போன வையா. சார் சார் போன் வச்சிடாதீங்க சார். சார் 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 சார். ஐயோ வச்சிட்டாரியா, போனை வச்சிட்டாரு. இப்போ நான் என்ன பண்றது? ஐயோ போனை வச்சுட்டாரு. ஐயோ நான் என்ன பண்றது? வேலை போச்சே, சம்பளம் போச்சே, எல்லாம் போச்சே. 2 மாசம் சம்பளமும் போச்சு, வேலையும் போச்சு. காட்சி 2. இடம் பேருந்து நிலையம். நபர்கள் நடராஜன், அவர் மனைவி ஜெனிஃபர், குடிகார நண்பன் மேத்யூ, அலுவலக பொறுப்பாளர்களாக ஜெபசெல்வி, கிறிஸ்டி. என்னடா காலையிலே தொண்டை ஒரு மாதிரியா இருக்கு, தலை வேற வலிக்குது. ஒரு கட்டிங் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும் போல இருக்கு. கம்பெனி கொடுத்தப்பா ஒருத்தனையும் காணாமே. என்னடா திருச்சிக்காரனுக்கு வந்த சோதனை? ஆகா, ஒருத்தனை காணாமே. இங்கே ஒருத்தன் பஸ் ஸ்டாப்பில் உட்காந்துருக்கான். அல்லாட்டா மேத்யூ, இவனோட்டா வேற ஆள் இல்லை போல இருக்கு. ஆள் ஒரு டைப்பாக இருக்கானே. ஹலோ நண்பா, நண்பா, நண்பா நல்லா இருக்கீங்க நண்பா? யாரு நீ? என்ன நண்பனு கூப்பிடுற? யார் நீ? நண்பா, சோகமா இருக்கு எல்லாருக்கும் நான் நண்பன் நண்பா. சோகமா இருக்கணும் நண்பனா? ஆமா நண்பா, உன்னை பார்த்து ரொம்ப சோகமா இருக்கீங்களே. ஆமா, ரொம்ப கவலையா இருக்கீங்க. என்ன நண்பா உங்களுக்கு ஆச்சு? அதை ஏன் கேட்குற? இந்த ஆன்லைன் சூதாட்டத்தினால எல்லாம் லட்சக்கணக்கில் போயிடுச்சுப்பா. பம்போன்னு நிற்கிற நடுத்தருவில். அப்படியா? நீ ஒன்றும் கவலைப்படாத நண்பா. உனக்கு என்ன வேணுப்பா? ஒரு வேலை வேணும். வேலை தானே? இங்க இருக்க கம்பெனி எல்லாம் நம்மளுதான் நண்பா. எல்லாம் ஃபிங்கர் டிப்ல இருக்கு. உனக்கு உன் ப்ரொஃபைல் கொடு பார்க்கலாம். அப்படியே சரி, நான் ரெடி பண்ணிடலாம் நண்பா. நீ சூதாட்டக்காரனா? உனக்கு வைக்கிறேன் சூனியம். உன் போனை கொடு நண்பா. ஆப்பிள் ஐபோனா? ஆட்டையை போட்ட வேண்டான மேத்யூ, அப்புறமா வச்சு. ஹலோ ஹலோ மேடம், நான் மேத்யூ பேசுகிறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் மேடம். மேடம், நம்ம நண்பர் ஒருத்தர் இருக்காரு, நல்லா படிச்சிருக்காரு மேடம். வேலை இல்லாமல் ரொம்ப மனசு நொடிஞ்சு போயிருக்காரு மேடம். நம்ம கம்பெனியில் எதுவும் வேலை இருக்குமா? இல்லை சார், போன வாரம் தான் ஒருத்தருக்கு வேலை கொடுத்தோம், இப்போதைக்கு இல்லை. அப்படிங்களா? சரி பரவாயில்ல மேடம், நான் பார்த்துக்கிறேன் மேடம். ஓகே வச்சுருங்க. ஓகே சார். ஒன்றும் கவலைப்படாது நண்பா, வேற கம்பெனி நம்ம ட்ரை பண்ணுவோம். ஓகேவா? ஹலோ 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 மேடம், வணக்கம் மேடம். மேத்யூ பேசுகிறேன் மேடம். சொல்லுங்க சார். மேத்யூ சார். மேடம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். மேடம், நம்ம நண்பர் ஒருத்தர் இருக்காரு. சரிங்க சார். பாவம், ரொம்ப வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. ரொம்ப மனசு நொடிஞ்சு போயிருக்காரு. நம்ம கம்பெனியில் எதுவும் வேலை இருக்குமா? சார் இன்னும் 3 மாதம் கழிச்சு தான் சார் ஆள் எடுப்போம். 3 மாதம் ஆகுமா? ஆமாங்க சார். அப்போ கால் பண்ணுறோங்க சார். அப்படிங்களா? சரிங்க மேடம், நான் சரி பார்த்துக்கிறேன். சரி வச்சுருங்க. நண்பா, ஒன்றும் கவலைப்படாதீங்க. 3 மாதம்னு சொல்கிறாங்க, மணி ஆயிடுச்சு. இல்லாட்டி வந்து கம்பெனியில் கேட்டாலாம். நாளைக்கு கண்டிப்பாக உனக்கு வேலை வாங்கிடலாம் நண்பா. என் கவலை உனக்கு எதுக்கியா எப்படியா புரியும்? அவ்வளோ கவலையா இருக்கிறேன். அவ்வளோ கவலை நண்பா. உன் கவலையை போக்குற நான் இருக்கேன் நண்பா. கவலை போக்குற மருந்து உனக்கு தெரியுமா? கவலையை போக்க மருந்தா? புதுசா இருக்கே. உனக்கு தெரியாத நண்பா? தெரியாது. அந்த மருந்து சாப்பிட்டா அப்படியே மிதக்கிற மாதிரி இருக்கும், அப்படியே மனசும் அப்படியே பறக்கிற மாதிரி இருக்கும். கவலை போக்குற மருந்து உனக்கு தெரியாதா? கவலையை போக்குற மருந்தா? ஆமா, கவலை போக்குற மருந்து. இத இங்க கொடுங்க.
புலம்பல் காயம் சிவந்த கண்கள் யாருக்கு? ஐயோ யாருக்கு? வேதனை துக்கம் சண்டைகள் புலம்பல் காயம் சிவந்த கண்கள் யாருக்கு? ஐயோ யாருக்கு? பொழுது விடிஞ்சு பொழுது சாஞ்சா சாய வைக்கும் சாராயத்தில் கழுத்து மறைக்கும் முழுகி போய் கலங்கடிக்கும் மனுஷனுக்கு. பொழுது விடிஞ்சு பொழுது சாஞ்சா சாய வைக்கும் சாராயத்தில் கழுத்து மறைக்கும் முழுகி போய் கலங்கடிக்கும் மனுஷனுக்கு. வேதனை துக்கம் சண்டைகள் புலம்பல் காயம் சிவந்த கண்கள் யாருக்கு? ஐயோ யாருக்கு? பளபளப்பா பாட்டில் உன் கண்ண உறுத்திச்சோ, பைய பைய இறங்கி ஒன்ன கரங்கடிச்சிச்சோ, தாறுமாற வார்த்தைகளை பேச வச்சிச்சோ, தப்பு தப்பா பார்வைய திருப்ப வச்சிச்சோ, அன்ப முடிச்சிச்சோ, அடிமையாக்கிச்சோ, அழுவ வச்சிச்சோ, அலற வச்சிச்சோ, அன்ப முடிச்சிச்சோ, அடிமையாக்கிச்சோ, அழுவ வச்சிச்சோ, அலற வச்சிச்சோ. வேதனை துக்கம் சண்டைகள் புலம்பல் காயம் சிவந்த கண்கள் யாருக்கு? ஐயோ யாருக்கு? கப்பலில போறது போல் மிதக்க வச்சிச்சோ, காரணமே இல்லாம காயப்படுத்திச்சோ, அடிச்ச வலி தெரியாம சொரண கெட்டிச்சோ, அடுத்த வேளை மறுபடியும் தேட வச்சிச்சோ, உசுர உறிஞ்சிச்சோ, உறவ பிரிச்சிச்சோ, கலங்கடிச்சிச்சோ, கதற விட்டுச்சோ, உசுர உறிஞ்சிச்சோ, உறவ பிரிச்சிச்சோ, கலங்கடிச்சிச்சோ, கதற விட்டுச்சோ. ஐயோ நான் எங்க இருக்கிறேன்? போச்சா, எல்லாம் போச்சா? இங்க ஒருத்தன் நண்பன் ஒருத்தன் சொல்லிட்டு இருந்தானே, என்னாச்சு? அவனும் போயிட்டானா? நாங்க பணம் எடுத்துட்டு போயிட்டானா? ஐயோ வீட்டில் வேற பொண்டாட்டி சண்டை போட்டனே, பொண்டாட்டியை அடிச்சு வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் பிடிங்க வந்துட்டனே, எல்லாம் போச்சே. இந்த பழா போன குடியினால எல்லாத்தையும் இழந்துட்டனே. ஐயோ 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 ஐயோ. காட்சி 3. நடராஜன் வேலையை தேடி அலைதல். மேனேஜராக கார்த்திக். சரி, இப்படியே இருந்தா ஒன்றும் சரி வராது. ஏதாவது கண்டிப்பா ஒரு வேலையை தேடணும். வேலை இருந்தாதான் நாட்டில் பிழைக்க முடியும். ஒரு கம்பெனிக்கு போகணும், எங்கேயாவது வேலை தேடணும். ஹலோ, மே கமிங் சார்? எஸ் கமிங். சொல்லுங்க சார். என் பேர் நடராஜ். உங்க கம்பெனியில் ஏதோ ஒரு வேலை இருக்குதுன்னு சொன்னாங்க, அதுக்காக தான் வந்தேன் சார். அப்படியா? ஆமாம் இருக்கு. சரி உங்கள் ப்ரொஃபைலை கொடுங்க, நான் செக் பண்ணிட்டு நான் சொல்கிறேன்.
ஓகே. டேங்க அப்பா, நிறைய கம்பெனியில் வேலை செஞ்சுருக்கீங்க போல இருக்கு. நிறைய கம்பெனியில் செஞ்சுருக்கிறேன் சார். ஓகே, அப்போனா நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸான ஆள் தான். ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் சார் எனக்கு. ஓகே ஓகே, சரிங்க. இஃப் யூ டோன்ட் மைண்ட், உங்களால் இன்னைக்கு வேலைக்கு ஜாயின் பண்ண முடியுமா? தாராளமா சார். அப்படியா? தாராளமா. ஓகே ஓகே, வெல்டன். சரி, அப்போனா வாங்க, நீங்கள் வேலை செய்கிற இடத்த நான் காட்டுறேன். சரிங்க சார். ஓகே வரேன் சார். வாங்க நடராஜன். வரேன் சார். இதான் உங்கள் இடம். ஓகேங்க சார். ஓகே ஓகேங்க சார். இதெல்லாம் முக்கியமான ஃபைல்ஸு. ஓகேங்க சரிங்களா? ஓகேங்க. இன்னைக்கு நாளைக்கு மார்னிங்குள்ளே நம்ம கிளைண்ட்டுக்கு இது அனுப்பிச்சாகணும். ஓகேங்க. ஸோ கோடி ரூபா ப்ராஜெக்ட்டுங்க. கண்டிப்பாக. உங்களால் அமைச்சா விட்டுட்டு போகிறேன். கண்டிப்பாக. சரிங்களா? ஓகே. எல்லாரையும் முடிச்சிருவீங்களா? கண்டிப்பாக சார். ஓகே. என் பேரை காப்பாற்றுங்க. கண்டிப்பாக. ஓகே பாய். வேலையை ஆரம்பிக்க வேண்டியதுதான். என்ன ஐயோ, கையில் நமனமனன்று ஊறுதே, அரிக்குதே. இந்த குடியை வேற விட்டு தொலைச்சிட்டோம், என்ன செய்யறது? சரி, ஒரே ஒரு போதை மாத்திரை வச்சிருந்தேன், அது பிறகுதானே பார்க்கலாம். அதான் இருக்கு. சூப்பர்யா, சூப்பரோ சூப்பர். வேலை செய்யணுமா? வேலை கொடுக்குறாரா? வேலை நமக்கு. பறக்கிற மாதிரியே இருக்கு. சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. பறக்கிற மாதிரியே இருக்கு. என்ன நடராஜன், ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போலக்கு. என்ன வேலை முடிச்சு? வேலைக்கு சந்தோஷமா? வேலை முடிச்சிட்டீங்களா? எல்லாம் முடிச்சாச்சு. பாரியா முடிச்சிட்டாரா? முடிச்சாச்சு. என்ன மனுஷன், எல்லாம் முடிச்சாச்சு. முதல் நாளே முடிச்சிட்டீங்க. சூப்பர். ஆமா, ஃபைல்லாம் எங்க எடுத்து போயிட்டாங்களா? எல்லாம் அங்கதான் இருக்கு. ஐயோ யோ, என்ன அது? யோ என்ன அது கிறுக்கி வச்சிருக்கிற? யோ, கோடி ரூபா ப்ராஜெக்ட் அது நாளைக்கு கிளைண்ட் கொடுத்தவனியா? என்ன நீ இப்படி சிரிக்கிற? ஐயா, தண்ணி நீங்க போட்டிருக்கியா? எங்க ஓதியா? என்ன சரக்கு வாடா அடிக்கல? எங்க வாய துற. ஏன் வாயல? ஓய துறைய வாயா. சரியில்லையா? யோ, என்ன அது மாத்திர? பாத மாத்திரையா? சும்மாவா? யோ, என் வாழ்க்கையை ஆசைப்பட்டு சும்மாங்கிற? நீ சரிப்பட வராது. யோ, போயா வழியா. நல்ல மாதிரியே வந்து என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டேன். என்ன சார்? வேலையை விட்டு போயா. சார் வேலையை விட்டு சார், நான் பாவம் சார். போயா. சார், நான் ஒரே போலீஸ் கூப்பிடுவா. சார் போயா. ஐயோ போச்சே. காட்சி 4, வீட்டின் தனி அறையில் நடராஜன். என்ன பண்றது? எல்லாம் போச்சு. போத பழக்கத்தால. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? நல்ல மேனேஜர் போஸ்ட்ல இருந்த ஆன்லைன் சூதாட்டத்தால கடங்காரனா ஆயிட்டு, அடுத்த குடி பழக்கத்தில் என் குடும்பத்தையே இழந்துட்டேன். பொண்டாட்டி நகையே போச்சு, எல்லா சமாதானமும் போச்சு. இந்த போதை பழக்கம் கடைசியாக கிடைச்ச வேலையும் இழக்க வச்சிருச்சு. ஐயோ, கை காலில் ஆடுது. இந்த போதையை விட முடியலையே. யார் எனக்கு உதவி செய்வா? இல்லை, யாரும் எனக்கு உதவி செய்ய முடியாது. நான் சாவதை தவிர வேற வழியே இல்லை. செத்துற வேண்டியதுதான், அவ்வளோதான் என் வாழ்க்கை. என்னது? ஆபத்து காலத்துல இயேசு நோக்கி கூப்பிடு, அவர் உன்னை விடுவிப்பாரா? யார் இந்த இயேசு? இவரால் எனக்கு உதவி செய்ய முடியுமா? சரி, கூப்பிட்டு தான் பார்ப்போமே. இயேசு, இயேசுவே, இயேசுவே.
மகனே மகனே ராஜன், உன்னைத்தான். பயப்படாதே. உன் வாழ்க்கை முழுவதும் உன் பாவத்தினால் அழிந்து விட்டது என்று நினைக்கிறாயா? கவலைப்படாதே. உன்னைப் போல அநேகர் பாவத்திலும் சாபத்திலும் வியாதியிலும் மரண பயத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை எல்லாம் விடுதலையாக்க மீட்டெடுக்கத்தான் நான் 2024 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த உலகத்தில் வந்து பிறந்தேன். உங்களுக்காக மரித்தேன். 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தேன். இன்றும் உயிரோடு இருக்கிறேன். உன்னை போல யாரெல்லாம் இயேசுவே என்று சொல்லி என்னை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்கள் எல்லோருக்கும் நான் ஒரு புதிய வாழ்க்கையை கொடுப்பேன். சமாதானமான வாழ்க்கையை கொடுப்பேன். ஆசீர்வாதமான அற்புதமான வாழ்க்கையை அமைத்து கொடுப்பேன். உன்னையும் நான் ஆசீர்வதிப்பேன். பயப்படாதே. நீ என்னை நம்புவாயா மகனே? நீ என்னை நம்புவாயா? நம்பு இயேசுவே, நம்புவேன். உம்மை என் தெய்வமா ஏற்றுக்கொள்கிறேன். நல்ல கரங்களை தட்டி அருமையான முறையில் நாடகம் நடித்து காண்பித்ததான மென்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒவ்வொருவருக்கும் நன்றிகளை தெரிவிக்கலாம். நல்ல கரங்களை தட்டி வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம். இவ்வளோ நேரம் நம்ம அநேக டான்ஸு, ட்ராமா, அது மாத்திரமில்லாமல் பாடல்களை நாம் பார்த்தோம். இப்பொழுதும் இறுதியாக கிறிஸ்மஸ் தாத்தா நடனம். எத்தனை பேர் ஆர்வமாக இருக்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இன்னும் நல்ல சத்தமா? எத்தனை கிறிஸ்மஸ் தாத்தா வேணும்? 2 கிறிஸ்மஸ் தாத்தாவா? ஓகே, 2 கிறிஸ்மஸ் தாத்தாவை வர வச்சிடலாமா? ஓகே, இப்போ ஒரு பாடல் பாடும் பொழுது, பாடல் இசைக்கப்படும் பொழுது கிறிஸ்மஸ் தாத்தா நடனம் பண்ணுவார்கள். பிறந்தவரை போற்றி தூதி மனமே, இன்னும் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி தூதி மனமே. சர்வத்தையும் படைத்து ஆண்ட சர்வ வல்லவர், சர்வத்தை
யாவையும் படைத்து ஆண்ட சர்வ வல்லவர் எங்க தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலாம் எங்க தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலாம் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே இன்னும் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவ மைந்தனா சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவ மைந்தனா இங்க பங்க முட்ட பசு தொட்டிலில் படுத்திருக்கிறாரு இங்க பங்க முட்ட பசு தொட்டிலில் படுத்திருக்கிறாரு வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே இன்னும் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே சொன்னபடி முடிப்பதற்காக இங்க மோட்சம் விட்டு தாழ்ச்சியுள்ள முன்னரையிலே இங்க மோட்சம் விட்டு தாழ்ச்சியுள்ள முன்னரையிலே வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே இன்னும் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே நல்ல கரங்களை தட்டி கிறிஸ்துமஸ் தாத்தாவுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்போமா? சூப்பரான முறையிலே நடனம் பண்ணி நம்மை மகிழ்வித்ததான கிறிஸ்துமஸ் தாத்தா ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் இறுதி நேரத்துக்குள்ளாக வந்திருக்கிறோம். இறுதியாக நம்முடைய சீனியர் பாஸ்டர் ரெவரண்ட் ஜெயபிரகாஷ் அவர்கள் முன்பதாக வந்து இறுதி ஜெபத்தை செய்து ஆசீர்வாதத்தை கூறுவார்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த நாள் நம்முடைய கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷனுக்கு வருகை தந்த உங்கள் எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தில் நன்றியை தெரிந்து கொள்ள நாம் ஜெபித்து ஆசீர்வாதத்தோடு கூட முடிக்க போகிறோம். விசேஷமாக நம்முடைய சபையில் இருக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்காக, சில்ட்ரன்ஸ் டிபார்ட்மெண்ட், யூத் டிபார்ட்மெண்ட், மென்ஸ் ஃபெல்லோஷிப், விமென்ஸ் ஃபெல்லோஷிப்பில் இருக்கிற தலைவர்களுக்காக, அதில் இருக்கிற எல்லா பொறுப்பாளர்களுக்காக, விசேஷமாக நம்முடைய சண்டே ஸ்கூல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற எல்லா டீச்சர்ஸ்களுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக அதிக பிரயாசங்கள் எடுத்து நல்ல பயிற்சிகளை கொடுத்து நீங்கள் பாராட்டின உங்களுடைய ஒத்துழைப்புக்கு இயேசுவின் நாமத்தில் திருச்சபையின் சார்பிலே உங்களுடைய எல்லாருடைய சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். கரங்களை தட்டி நம்முடைய எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுக்காக நல்ல கரங்களை தட்டி நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். ஆடியோவில் உதவி செய்த பாஸ்டர் மனோஜ் அண்ட் நம்முடைய பாஸ்டர்ஸ் டீம், நம்முடைய திருச்சி சிட்டி ஏஜி சபையினுடைய எல்லா பாஸ்டர்ஸ் டீமுக்காக பாஸ்டர் ஜபகுமார், பாஸ்டர் ஜபகுரு, பாஸ்டர் ஜோயல், பாஸ்டர் விக்டர் மற்றும் எல்லா பாஸ்டர் அம்மா எல்லாருக்கும் நம்முடைய கரங்களை தட்டி நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அண்ட் மென்ஸ் ஃபெல்லோஷிப்புக்காக நல்ல ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மென்ஸ் ஃபெல்லோஷிப். எல்லா விதமான ஒத்துழைப்பும் கடின உழைப்பு அவங்களுடைய லேபருக்காக ஆண்டவருக்கு நன்றி. விமென்ஸ் டிபார்ட்மெண்ட்டு நல்ல நேர்த்தியாய் வந்து அவர்கள் ரொம்ப பணம்லாம் செலவழித்து நல்ல நேர்த்தியாய் வந்து பாடினார்கள். அவர்களுக்கும் எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி பங்கு பெற்ற எல்லாருக்கும் பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாருக்கும் நல்ல கரங்களை தட்டி கொஞ்சம் உற்சாகமா நல்ல கை தட்டுங்க. தேங்க்யூ 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 ஸோ மச். எல்லாவற்றுக்கும் மேலே ஆண்டவருடைய நாமம் இந்த இடத்தில் மகிமைப்படத்தக்க விதத்தில் தேவன் எல்லாவற்றையும் நமக்கு நன்மையாக்கி தந்தார். அதனால எல்லாரும் கரங்களை தட்டி நம்முடைய ஆண்டவர் இயேசுவுக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம்.
ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. உங்களை எல்லாருக்கும் ஆகாரம் ரெடி பண்ணியிருக்கிறோம். ஆனால் எல்லாரும் நீங்கள் சாப்பிட்டு நிறைவாய் போகணும். உங்களுக்கு பிளைன் பிரியாணி, சிக்கன் மற்றும் பாயாசம் எல்லாமோ பண்ணியிருக்காங்க, சரியா? அதனால் நீங்கள் எல்லாரும் இருந்து ஒருத்தர் கூட சாப்பிடாம போகக்கூடாது. நீங்கள் சாப்பிட்டு நிறைவாய் சந்தோஷமாய் செல்ல உங்களை நான் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ. உங்களுடைய வருகைக்கு நன்றி. ஜெபிக்கலாம், ஜெபம் பண்ணுவோம். பிள்ளைங்கள்லாம் ஜெபம் பண்ணும்போது என்ன செய்யணும்? பாப்பா ஜெபம் பண்ணும்போது என்ன செய்யணும்? எல்லார் கண்களை மூடி. சர்வ வல்லவரே, எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த 2024 கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷனை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்ததுக்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம் தகப்பனே. நன்றி 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 இயேசுவே, உமக்கு நன்றி. இந்த ஆண்டிலே ஆண்டவரே, எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் தங்களை முழு மனதோடு கூட அர்ப்பணித்து அதற்காக பிரயாசப்பட்டு அவங்க பயிற்சிகள் எடுத்து நேர்த்தியாக இந்த நிகழ்ச்சிகளை நடத்த கிருபை கொடுத்தீர். அதற்கு நன்றி. நீர் அவர்களை ஆசீர்வதியும், வந்த எல்லாரையும் ஆசீர்வதிங்க. ஆகாரங்களை ஆசீர்வதித்து தாங்க. நீர் கொடுத்த இந்த நல்ல அன்பின் ஐக்கிய நேரத்திற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து இங்க வந்து ஆண்டவரே அப்பா, மனிதனுடைய பாவங்களை போக்குவதற்காக வந்தவர், விடுதலை கொடுக்க வந்தவர், நன்மை செய்ய வந்தவர். உமக்கு நன்றி அப்பா. தொடர்ந்து விட்ட பிள்ளைகளை ஆசீர்வாதமாய் நடத்தும். எங்கள் மத்தியில் இந்த நாளில் வந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு அருமையான பாஸ்டர் பூபதி அவர்களுக்காக ஸ்தோத்திரம். அவர்களையும் குடும்பத்தையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். வருகை தந்த எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். உங்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.